நம்ம கூட்டணி பேச்சுவார்த்தையை முடிச்சுட்டு வெளியில வந்தோடனே பத்திரிகையாளர் சந்திப்ப சுத்தீஷ் போன்ற, பாரத சாரதி போன்ற அந்த கட்சியினுடைய முன்னணி நிர்வாகிகளை வைத்துக் கொண்டு பத்திரிகையாளர் சந்திக்கிற போது இந்த செய்தியை சொன்னாங்கல்ல, அப்போதே அதிமுக தரப்பிலிருந்து மறுத்து இருக்க வேண்டியது தானே. இல்ல அப்படியெல்லாம் நாங்க எதுலையும் கையெழுத்து போடல, ராஜ்யசபா தருவதாக சொல்லலன்னு சொல்லி இருந்திருக்க வேண்டியதுதானே. இதுவரை மறுக்காமல் இருந்ததனுடைய மர்மம் என்ன? அப்போ அவர்களிடத்திலே வாய் மூலமாக ஏதோ ஒரு பேச்சுவார்த்தை நடந்ததாகத்தான் பொருள் கொள்ள வேண்டும், அல்லது அவர்கள் பேச்சுவார்த்தையில் ராஜ்யசபா தருவதாக சொல்லிவிட்டு பின்னர் பின்வாங்கி இருக்க வேண்டும். இதுல எடப்பாடி பழனிசாமி மிகப்பெரிய துரோகத்தை தேமுதிகவுக்கு இழைத்திருக்கிறார். ஒன்று. இன்னொன்று, தேமுதிகவிடமும் ஒரு வார்த்தை கேட்க வேண்டியிருக்கிறது. நீங்கள் அதிமுகவோடு சுமூக உறவில் தான் இருக்கிறீர்களா? முதலில் அதிமுகவோடு உறவில் தான் நீங்கள் இருக்கிறீர்களா? தேர்தல் முடித்ததற்கு பிறகு அதிமுகவினுடைய தலைமை அலுவலகத்துக்கோ அல்லது அதிமுகவினுடைய நெருக்கமானவர்கள் இரண்டாம் கட்ட தலைவர்களோடோ நீங்கள் ஏதாவது ஒரு சுமூகமான நட்பை பேணி இருக்கிறீர்களா? இப்போது என்ன செய்திருக்க வேண்டும்? தேர்தல் மாநிலங்களவைக்கு வரப்போகிறது. முறையாக நீங்கள் பத்திரிகையாளர்களை சந்திப்பதற்கு முன்பு, எங்க கட்சி முடிவு செய்யும்னு சொல்வதற்கு முன்பாக அதிமுகவுடைய பொதுச் செயலாளர் என்று சொல்லிக் கொண்டிருக்கிற எடப்பாடி பழனிசாமியை சந்திச்சிருக்கணுமா இல்லையா? இந்த மாதிரி எங்க கட்சி சார்பா நாங்க கூடி ஆலோசனை செய்ய போறோம், ஏற்கனவே நாம பேச்சுவார்த்தை நடத்தி இருக்கிறோம், அதுல நீங்க ஒரு உத்தரவாதமும் கொடுத்திருக்கிறீங்க, நான் கூடி முடிவெடுக்கலான்னு இருக்கேன், உங்களுடைய தரப்பு ஆதரவை கேட்பதற்காக நான் வந்திருக்கிறேன்னு பேசியிருக்கணுமா இல்லையா? இவர் பாட்ட பத்திரிகையாளர் சந்திப்புல போய் எங்க கட்சி முடிவு செய்ய ஏற்கனவே பேசப்பட்ட ஒன்றுதான் கொடுத்துத்தான் ஆக வேண்டும் என்று சொன்னால், நீ சொல்வதற்கெல்லாம் ஆடுகிற ஆள் நான் இல்லை, நான் அமித்ஷா சொல்லித்தான் ஆடுவேனே தவிர பிரேமலதா சொல்லி ஆடுகிற நபர் அல்ல என்பதை எடப்பாடி பழனிசாமி சொல்லிவிட்டார். அவ்வளவுதான். இது ஒரு ஈகோ கிளாஷ் ஆயிடுச்சு. நீ என்னமா நீ பாட்ட போய் அறிவிக்கிற, நாங்கெல்லாமா சொல்லணும், எங்கள்கிட்ட கேட்டியாமா, எங்களை வந்து பாத்தியாமா, ஒப்பந்தம்னு போட்டுட்டா உடனே நாங்க தூக்கி கொடுத்துருந்தோமாங்கிற ஒரு ஈகோ கிளாஷ் இப்ப எடப்பாடி பழனிசாமிக்கும் பிரேமலதாவுக்கும் வந்துருச்சு. பிரேமலதா அரசியல் செய்ய தெரியாமல் இந்த சூழலில் சிக்கிக் கொண்டார் என்றுதான் நான் புரிந்து கொள்கிறேன். அவருக்கு இன்னும் அரசியலில் கூடுதல் நிதானம் தேவைப்படுகிறது.